ஹாய் கைஸ், இது உங்கள் சினி ரெயின்போ. விஜய் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், ரொம்ப கஷ்டம், ஓபனாக பேசிவிட்ட த்ரிஷா. விஜயும் த்ரிஷாவும் இணைந்து கடைசியாக லியோ படத்தில் நடித்தார்கள். அதன் பிறகு ஹோட் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார்கள். ஜோடியாக நடித்தாலும் ஆடினாலும் இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்கின்றது என்று ரசிகர்கள் கொண்டாடினார்கள். இதற்கிடையே இரண்டு பேரையும் இணைத்து கிசுகிசுவும் கிளம்பின. ஆனால் அதிலெல்லாம் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்பது இரண்டு பேரின் ரசிகர்களின் நிலைப்பாடு ஆகும். ஹாலிவுட்டை பொறுத்தவரையில் ரீல் ஜோடிகளில் எப்போதுமே விஜயும் த்ரிஷா ரசிகர்களின் ஃபேவரைட். இரண்டு பேரும் சேர்ந்து முதலில் கில்லி படத்தில் நடித்திருந்தார்கள். பிறகு திருப்பாச்சி, ஆதி, குருவி படங்களில் நடித்தார்கள். அதிலும் விஜய் த்ரிஷாவின் ஜோடி கொண்டாடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. 10 வருடங்களுக்கு மேலாக இருவரும் இணைந்து நடிக்கவே இல்லை. அதற்கு காரணமாக பல யூகங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது விஜயும் த்ரிஷாவும் நெருங்கி பழகுகின்றார்கள். அதனால் இருவரின் வீட்டிலும் பிரச்சனை. எனவேதான் அவர்கள் இணைந்து நடிக்கவில்லை என்று கூறினார்கள். அது மட்டுமின்றி த்ரிஷாவுக்கு விஜய் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் அதில் எள்ளளவு கூட உண்மையில்லை என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்தாகவும் இருக்கின்றது. சூழல் இப்படி இருக்க கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து நடித்தார்கள். இந்த படத்திலும் அவர்களது கெமிஸ்ட்ரி பக்காவாக இருந்தது. முக்கியமாக படத்தில் லிப்லாக்கும் இருந்தது. அந்த படத்திற்கு பிறகு கோட் படத்தில் இரண்டு பேரும் இணைந்து ஆடினார்கள். பெரும்பாலும் த்ரிஷா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவது என்பது அரிதிலும் அரிது. ஆனால் விஜய்க்காக அந்த பாடலில் நடனம் ஆடவும் ஒத்துக்கொண்டார். நிலவரம் இப்படி இருக்க ஒருமுறை விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். லிப்டில் தன்னுடன் விஜய் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்த த்ரிஷா லவ் ஃபார் எவர் என்று குறிப்பிட்டிருந்தார். அது மேற்கொண்டு கிசுகிசுவை கிளப்பியது. அதேபோல் கீர்த்தி சுரேஷின் திருமணத்திற்கு விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் சென்றார்கள். ஏற்கனவே அவர்களை இணைத்து பேசியவர்கள். அந்த போட்டோவும் தனி விமான பயணமும் அவலாக கிடைத்தது. ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை வர காரணமே த்ரிஷா என்றெல்லாம் கொளுத்தி போட்டார்கள். இது குறித்து இரண்டு பேருமே அமைதியாக இருக்கின்றார்கள். மேலும் சினிமாவில் இருந்து த்ரிஷா விலகுவதாகவும் விஜயின் கட்சியில் சேர்வதாகவும் இன்னொரு தரப்பினர் கூறினார். இதனை த்ரிஷாவின் தாயாரான உமா கிருஷ்ணா திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்நிலையில் த்ரிஷா கொடுத்த பேட்டியொன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியும் வருகின்றது. விஜயும் த்ரிஷாவும் காபி வித் அனு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அப்போது பேசிய த்ரிஷா, என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டீச் செய்வது சிம்புதான். ஆனால் விஜய் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்திருப்பார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சைலண்டாகத்தான் இருக்கும். அந்த சைலண்ட் சமயத்தில் மற்றவர்களுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த நிலைப்பாட்டினை விஜய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று த்ரிஷா தெரிவித்திருக்கின்றாராம். இது போன்ற சினி தகவல்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.